இன்னைக்கு நாம ஒரு மினி விளாக் பார்க்க போறோம். யாருக்குன்னா நம்முடைய மாஸ்டர் பேட்ஸ்மேன் 6 ஹிட்டர் ராம் ப்ரோவோட ஃபங்க்ஷன். நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்களோட வர்றவன் ஒருத்தன் காரணமே இல்லாம ஒரு காரணத்தை சொல்லி வராம விட்டுட்டான். அவன் கொஞ்சம் லேட்டா வந்தான், ஒரு 12 மணி போல வந்தான். அப்பவே சரியான கூட்டம். கட் அவுட்ல மயில சிரிப்பா பாருங்க. மெதுவாக நாங்கள் உள்ள ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கட்ட விட்டு தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் மாடியெல்லாம் ஏறி வீடெல்லாம் பார்த்துட்டு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பிடிச்சதே அந்த மாடி பகுதி தான். ரொம்ப அருமையாக கட்டியிருக்காரு. அங்கே உக்காந்து வியூவை பார்த்தாவில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு மாடி. அப்புறம் எங்கள் பாய்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து அழகாக ஒரு ஃபோட்டோ. எங்கள் வீட்டில் கார்த்திகை மாதிரி சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ராம்ப்ரோவை நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். தம்பி மோகன் எல்லாம் பார்த்து கண் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகா இருக்கேன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு உருத்தான ஃபோட்டோ எடுத்தோம். இந்த மாதிரி ஃபோட்டோ அவங்கள்ட்ட யார்ட்டையுமே இருந்திருக்காது. அந்த மாதிரி ஃபோட்டோ. அப்புறம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அருமையாக கட்டியிருந்தாரு. இன்டீரியர்லாம் ஃபேன்ஸ்லாம் வந்து வீடை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் முழு வீடியோ ராமேவா யூடியூப் சேனலில் நேரம் போட்டிருப்பாங்க, அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பந்திக்கு வந்துட்டோம். அருமையான சாப்பாடு. காலையில் 16 வகை டிஷ்ஷஸ், மத்தியானம் அருமையான சாப்பாடு, அப்புறம் கூட்டு எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் பாய்ஸ் எல்லாம் கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்களை நல்லா கவனிச்சாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போனாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு வேமா விளாட வந்துருங்க ராம்ப்ரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்கிட்டு பார்த்தா தம்பி சிந்து புல்லட்டு பண்ணி அங்கிருந்து பறந்து இருந்தாப்ல. கடைசியாக கிரவுண்டுக்கு லேட்டாக வர மாதிரி ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக வந்த ஒருத்தவனை சாப்பிட வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டான். எங்கள் நண்பர் வீடு கட்டியிருக்க பார்த்து நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம். இதோட விழா முடிஞ்சு.